அப்போ அவரு தான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னார் முதல்ல. பையன் வந்து சும்மா ஏதோ பிளைண்டாக ஓடி வந்துட்டான்னு நினைக்காதீங்க. பையன் பயங்கர பித்தா இருக்கான். நீங்கள் வேறு எந்த பக்கம் ஓட்டிங்கனாலும் அவன் இங்கே தான் வருவான். அதனால் அவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்ருங்க. அவனை வேறு பக்கம் திசை மாற்றணும்னு நினைக்காதீங்கன்னு அவர் புள்ளி போச்சவர் அவர் தான் சென்னையில். ஆமாம். மீண்டும் அப்புறம் ஊருக்கு போனது. அப்புறம் சரி நானும் +2லாம் முடிச்சிடலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் இங்கே இருக்குது. நீ முறைப்படி ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிச்சுக்கோ. இல்லைனா காலேஜும் இருக்குது. தமிழ் நீ படிக்கணும்னா தமிழ் காலேஜும் இருக்குது. நீ +2 முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் சரி அப்படி சொல்லிட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன் 9th மீண்டும். ஆனாலும் மண்டை நிற்கலை. ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போய் தான் கவிஞர் ஆகணுமா, கண்ணதாசலாம் ஆகலையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சேன் அந்த டைமில். என்னென்னலாம் சொல்லி ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி அவங்களும் பார்த்தாங்க. சரி வேறு வழியே இல்லை, தம்பி பயங்கர இதாக இருக்கான். அப்போ அண்ணன் சென்னையில் இருந்தார். அவர் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நம்ம ஏதோ ஒரு வழி பண்ணுவோம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட என்னை தங்க வச்சு சென்னையில் போஸ்டரில் படிக்க வச்சாங்க. அதான் கரஸில். எனக்கு இப்போ பச்சை பாஸ் காலேஜ் தான் நான் போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் காலேஜ் முடிகிற வரைக்கும் பச்சை பாஸில் எனக்கு 2 நாள் கிளாஸ் மட்டும்தான். நான் வந்து எந்த ஸ்டூடெண்ட்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு. எனக்கு இது புரியறதுக்கே எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் அறிவு எனக்கு. அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆமா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.